வணக்கம் மக்களே, ஜோதி டர்னிங் பாயிண்ட் மதுபோதை மறுவாழ்வு மையத்துல இருந்து தான் பேசுறோம். இப்ப பாத்தீங்க அப்படின்னா, போதைக்கு அடிமையாகி அளவுக்கு அதிகமான குடிப்பழக்கத்துக்கு அடிமையாகி சிக்கி தவிக்கிற ஒவ்வொரு ஆண்மகனும் தன்னுடைய பழக்கத்தை கைவிட்டு வெளியே வர வேண்டிய அவசியம் உள்ளது. ஏன் அப்படின்னா, இதனால் பாதிக்கப்படுறது குறிப்பா பெண்கள், அதுக்கப்புறம் குழந்தைகள், அவங்களுடைய எதிர்காலம், இதுதான் குறிப்பா பாதிக்கப்படுது. இந்த பழக்கத்துல இருந்து அவங்க வெளியே வர முடியல. நான் இந்த பழக்கத்துக்கு அடிக்ட் ஆயிட்டேன், என்னால வெளியே வர முடியல, ஆனாலும் நான் இதுல இருந்து வெளியே வந்துட்டேன், எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை இருக்கு அப்படின்ற உணர்றேன் அப்படின்னு விருப்பம் உள்ள நபர்கள் யாராவது இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு குறுகிய கால சிகிச்சை முறையில நாங்க இந்த மறுவாழ்வு மையத்துல சிகிச்சை கொடுக்க தயாரா இருக்கோம். குறுகிய காலம் அப்படின்னா அவர்கிட்ட எந்த அளவுக்கு விருப்பம் இருக்கு, எந்த அளவுக்கு ஆல்கஹால் சாப்பிட்டுருக்காரு, இது எவ்வளவு வருஷமா அது சாப்பிட்டுருக்காரு, எந்த அளவுக்கு அவருக்கு உடல் ரீதியா பிளட்ல போய் ஜாயிண்ட் ஆயிருக்கு அப்படின்ற விஷயத்தை எல்லாமே அவங்கள்ட்ட பேசி தெரிஞ்சுக்கிட்டு, இது போக சில மருத்துவ டெஸ்ட் எல்லாம் எடுத்து அவருக்கு எந்த அளவுக்கு ஆல்கஹால் ஜாயிண்ட் ஆயிருக்கு, அவருக்கு எவ்வளவு விருப்பம் இருக்குன்றது அவர் வாயில பேசி தெரிஞ்சுக்கிட்டு எல்லாம் அனலைஸ் பண்ணிட்டு டாக்டருடைய பரிந்துரைப்படி 3 நாட்கள் அல்லது 1 வாரம் அல்லது 10 நாட்கள் அல்லது 21 நாட்கள் அல்லது 30 நாட்கள் இந்த காலகட்டங்கள்ல அவரை எந்த அளவுக்கு அவர் ஆல்கஹாலால பாதிக்கப்பட்டிருக்காரு அப்படின்றத கண்டறிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி சிகிச்சை கொடுக்க தயாரா இருக்கும். இதுக்கு குறைந்த அளவுல ஒரு கட்டணம் வசூல் பண்றோம். அதை நீங்க கொடுத்து இந்த ட்ரீட்மெண்ட்டை நீங்க பயன்படுத்திக்கலாம். இல்லப்பா, எங்க வீட்டுகள்ல எனக்கு தெரிஞ்ச நபர்கள் இருக்காங்க, அவங்க அளவுக்கு அதிகமா குடிக்கிறாங்க, ஆனா குடியாரம் இல்லைன்றாங்க, அவங்களை எப்படியாவது திருத்தி ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலையில உள்ளவங்க, நீங்க 3 மாசம் ட்ரீட்மெண்ட் அந்த மனிதருக்கு கொடுத்தாகணும். குறைஞ்சபட்சம் 3 மாசம் இல்லைன்னா 4 மாசம் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாகணும். அப்பதான் அவரை இந்த பழக்கத்துல இருந்து வெளியே கொண்டு வர முடியும். சரி, இந்த பழக்கத்துல அவர் வெளியே கொண்டு வர்றதுக்கு 3 மாசம் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறது நாங்க தயாரா இருக்கோம், ஆனா அவர் வரணுமே ஒத்துக்கிட்டு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அவர் வர வேண்டிய அவசியம் இல்லை, அவருடைய சம்மதமும் தேவையில்லை. அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ், மனைவி இல்லைன்னா தாய் தகப்பன், இப்படி யார் உரிமைப்பட்டிருக்காங்களோ அவங்களுடைய சம்மதம் இருந்தாலே போதும். அவங்க அவரை அழைச்சிட்டு வர வேண்டிய அவசியம் இல்லை. இந்த மாதிரி ஒரு மருத்துவமனைக்கு போங்க, சிகிச்சை எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லணும்னு அவசியம் இல்லை. அந்த நபரிடம் நீங்க எங்கள்கிட்ட சொன்னா போதும், கீழே நம்பர் கொடுத்துருக்கேன், அந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணி தகவல் சொன்னா போதும், நாங்க நேரடியா அவருக்கு கார்லயோ பைக்லயோ அவரு எவ்வளவு தூரத்துல டிஸ்டன்ஸ்ல இருக்காரோ அதை கனெக்ட் பண்ணி நாங்க அவரை எப்படி கூப்பிட்டு வரணுமோ அந்த மாதிரி நாங்க நைஸா கூப்பிட்டு அவருக்கு சிகிச்சை கொடுக்க தயாரா இருக்கோம். நீங்க தங்கி இருந்து அவரோட 3 மாதம் தங்கி இருந்து உணவு கொடுக்கறதுக்கோ கூட இருந்து பராமரிக்கிறதுக்கோ தேவையில்லை, அவசியம் இல்லை. இந்த நபர் இங்க இந்த மாதிரி குடிச்சுக்கிட்டு இருக்காரு, இவரால் எங்களுக்கு தொந்தரவா இருக்கு, இவருக்கு எப்படியாவது சிகிச்சை கொடுத்து ஒரு நல்ல முறையில் கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருந்தாலே போதும். நாங்க அவங்களுக்கு மருத்துவ உதவியும் அவருக்கு தங்க வச்சு உளவியல் ரீதியான அவருக்கு சில விஷயங்களை எடுத்து சொல்லி அவருக்கு ஒரு புரிதலை உண்டாக்கி நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ்றதுக்கு நாங்கள் தயார்படுத்தி ரெடி பண்ணி கொடுக்கறது தயாரா இருக்கோம். அதுக்கு பிறகு அவர் வெளியே போன பற்றியும் அவரை நாங்கள் 1 வருஷமா ஃபாலோ பண்ணுவோம். குறைந்தபட்சம் ஃபாலோ பண்ணி அவர் எப்படி இருக்காரு என்ன இருக்குன்னு அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் அவங்களுக்கு ரெக்கவரி கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கோம். தொடர்ந்து நாங்கள் அவருக்கு திரும்ப அவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து உங்களுடைய பொருளாதாரத்தை நாங்கள் வீணடிக்க மாட்டோம். தொடர்ந்து நீங்க அவருக்கு 1 டைம் ஒரு 3 மாசம் அவருக்கு சிகிச்சை கொடுத்தாலே போதும். அவரை அடுத்தடுத்து நாங்கள் சரி பண்றதுக்கு எல்லா உதவிகளும் நாங்கள் செஞ்சு சப்போர்ட்டா இருக்கிறதுக்கு தயாரா இருக்கோம். ஏன் அப்படின்னா நம்ம குறிப்பா குடிக்கிறவங்க குடும்பம் பெரும்பாலும் பொருளாதார சிக்கல்ல மாட்டியிருக்கும். பெரும்பாலான குடும்பங்கள் அந்த நபர்கள்ட்ட அளவுக்கு அதிகமா செலவழிச்சு அவரை மீட்டு கொண்டு வர்றது ரொம்ப கஷ்டம், அவங்களால முடியாத ஒரு சூழ்நிலை. அந்த மாதிரி இருப்பாங்க. அதை அறிஞ்சு புரிஞ்சு நாங்க அதுக்கேற்ற மாதிரி குறைந்த கட்டணங்களை வாங்கி அவங்களுக்கு நாங்கள் நல்ல முறையில் சிகிச்சையில கொடுக்க தயாரா இருக்கோம். குறிப்பா இதுல ஆண்களை காட்டிலும் குடிக்கிற ஆண்களை காட்டிலும் பெண்களுக்கு அதிக பாதிப்பு.
அந்த குடிமகன் இருக்காரு அப்படின்னா அவங்க வீட்டுல வந்து நிறைய பாதிப்புகள் இருக்கு. அதனால பெண்கள் குறிப்பா அந்த வீடியோ பாக்குறவங்க மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஷேர் பண்ணி அவங்களுக்கு ஒரு உதவியா இருக்கும். நம்ம ஃபேமிலியில இல்லை அப்படின்னா சந்தோஷம். ஸோ தெரிஞ்சவங்களுக்கோ சொந்தக்காரங்களுக்கோ உங்க அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களுக்கோ யாருக்காச்சும் இந்த உதவிகள் தேவைப்படும் பட்சத்தில் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி அவங்களுக்கு இந்த ஒரு சின்ன உதவியை செஞ்சீங்க அப்படின்னா அவங்களுக்கு குடும்பம் ஒரு குடி நண்பர் அளவுக்கு அதிகமா குடிச்சு குடும்பத்தை நாசமாக்கி கொண்டு இருக்க ஒரு நபர் திருந்தினால் அவங்க குடும்பமே மாறிடும். அவர் அதுல வந்து மாறிட்டார் அப்படின்னா குடும்பத்துக்கு தேவையான அனைத்தையும் செய்வார். நாங்க என்ன பண்றோம்னா அவரை குடியிலிருந்து மட்டும் அவரை வெளியில எடுக்கல, அவர் கேரக்டரே மாத்துறதுக்கு உளவியல் ரீதியான பல்வேறு சிகிச்சைகளை நாங்க கொடுக்குறோம். உளவியல் ரீதியா அவங்களுக்கு நிறைய கவுன்சிலிங் கொடுக்குறோம். தன்னை உணர்தல் அப்படின்ற ஒரு புரோகிராம் அவங்களுக்கு சொல்லி நான் யாரு எப்படியா கொண்டாலும் நான் வந்து எப்படியெல்லாம் வந்து இந்த வாழ்க்கையை குடியினால நான் வந்து டேமேஜ் பண்ணியிருக்கேன் அப்படின்ற எல்லாத்தையுமே அவரை புரிய வச்சு தெரிய வச்சு மற்றவங்க எப்படி இருக்காங்க, நாம எப்படி வாழ்றோம் இந்த சமுதாயத்துல, நம்மளை முன்னால விட்டு பின்னால பேசுறாங்க அப்படின்ற சில விஷயங்கள் எல்லாத்தையுமே புரிய வச்சு என்னால என் மனைவி ஒரு விசேஷத்துக்கு போக முடியல, என்னால என் தாய் தகப்பன் ஒரு விசேஷத்துக்கு போக முடியல, அங்க உங்க பிள்ளை எப்படி இருக்காங்கன்னு கேட்கறாங்க, அங்க உங்க கணவர் எப்படி இருக்காரு இப்ப அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அவங்களுக்கு ஒரு தலைகுறவா இருக்கு, ஒரு அவமானமா இருக்கு. ஊர் உலகத்துல 4 பேர் 4 விதமா பேசுறாங்க. இது நமக்கு தேவையா, இந்த குடிப்பழக்கம் நமக்கு தேவைதானா அப்படின்ற விஷயத்த அவர் பாசையிலே அவரை உணர வைத்து அவர் புது மனிதனா இருக்கு அனுப்ப நாங்க தயாரா இருக்கோம். தொடர்ந்து இந்த நம்பர் நம்ம கீழே கொடுத்துருக்கேன், அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. எவ்வளவு கட்டணம் என்ன ஏதுன்றது நீங்க தெரிஞ்சுக்கிட்டு தொடர்ந்து ஜோதி டர்னிங் பாயிண்ட் மதுபோதை மறுவாழ்வு மையத்திலிருந்து நீங்க வந்து ஒரு மனிதனுக்கு உதவி செஞ்சீங்க அப்படின்னா இங்க இருந்து ஒரு புது மனிதனா போறதுக்கு எல்லா உதவியும் நாங்களும் செய்ய தயாரா இருக்கோம். தொடர்ந்து இந்த வீடியோவை பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க, மற்றவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.